உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 119:17, உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். நம்மளுக்கு அனுகூலமான ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். சாதகமாகவே எல்லாம் அமையுதுன்னா, அனுகூலமாகவே எல்லாம் இருக்குதுன்னா, அப்போ என்னெல்லாம் இருக்கும் வாழ்க்கையில்? சந்தோஷம் இருக்கும், வெற்றி இருக்கும், நிம்மதி இருக்கும், எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். ஒருவேளை இந்த வாழ்க்கை நமக்கு எதிராகவே இருந்தால் என்னங்க பண்ணுறது? எல்லாமே முரண்பாடாக நடக்குது. 1 மணி நேரத்தை தள்ளுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஒரு நாளை தள்ளுறது கஷ்டப்பட்டு தள்ளுறேங்க, அவ்வளோ எதிராக இருக்குது. அத்தனை பிரச்சனைகள் எல்லாமே என்ன இந்த வாழ்க்கை எதிராக நிற்குன்னா எப்படி வாழ்றது? ஒரு நாள் தள்ளுவது எனக்கு கடினமாக இருக்குது. ஒரு மாதம் என்பது ஏதோ பெரிய கடலை கடக்கிற மாதிரி இருக்குது. எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஏன்னா வாழ்க்கை எதிரடியாக நிற்குது. எல்லாம் பிரச்சனைகள் பிரச்சனைகள் பிரச்சனைகள், எதுவுமே எனக்கு அனுகூலமாக எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்களே. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, அனுகூலமான நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன். அப்படி இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. எல்லாமே அனுகூலமாக இருந்துட்டா எப்படி இருக்கும்? ஈஸியாக போகும் இல்லை? ஒரு நாளைக்கு தள்ளுவது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை? எப்பொழுதும் நம்ம தேவனுடைய அந்த அனுகூலமான துணையை நம்ம வாங்கிக்கணும் இல்லைங்களாங்க. அப்போ இந்த வாழ்க்கை நமக்கு எதிர்த்து நிற்காது. இந்த சங்கீதத்தை எழுதினவர் என்ன எழுதியிருக்காரு பாருங்களேன். உமது அடியேனுக்கு அனுகூலமாக இரும், அப்பொழுது நான் பிழைத்து கொள்வேன். கொஞ்சம் அனுகூலமாக இருங்க, அப்போ தான் என்னால் பொழைச்சிக்க முடியும் அப்படின்னு இந்த வசனத்தை எழுதினவர் சொல்கிறார். நம்மளும் அப்படியே ப்ரேயர் பண்ணுவோம். தேவனே எனக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருங்க, அப்போ தான் என்னால் வாழ முடியும். ஏன்னா என் வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனை எனக்கு எதிராக நிற்குது. நான் என்ன பண்ணுறது? ஏசப்பா ப்ளீஸ்ப்பா எனக்கு அனுகூலமாக இருங்க அப்படின்னு நம்ம ப்ரேயர் பண்ணிக்கணும். சரிங்களா? அவர் மட்டும் அனுகூலமாக இருந்து விட்டால், இயேசு நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு அவர் அனுகூலமாக இருந்தால் என்ன நடக்கும்? வாழ்க்கை அப்படியே சூப்பராக போகும். அதனால் நிறைய ப்ரேயர் பண்ணுங்கள். இயேசுவே தயவுசெய்து இன்றைக்கி என் வாழ்க்கை அனுகூலமாக போகணும், எல்லா பிரச்சனைகளும் எதிராக நிற்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். என்னங்க எனிமி, இது எதிரினா நம்ம ஓரமாக ஒதுங்கி போயிடலாம். ஆனால் இது என்னுடைய வாழ்க்கை, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. எப்படி இந்த வாழ்க்கையை விட்டு நான் எங்கே ஓடி போகிறது? இதுதான் என் வாழ்க்கை, இதை விட்டு நான் எங்கேயும் போக முடியாது இல்லை? கரெக்ட் தானே? அதனால் தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அனுகூலமான துணையாக இருங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. அப்போ தேவன் அனுகூலமாக இருந்து விட்டால் இந்த வாழ்க்கையும் அனுகூலமாய், எல்லாமே நம்மளுக்கு எதிரடையாக இருக்காது. எல்லாம் நம்மளோடு அப்படியே சேர்ந்து நடக்கும்ல. அப்போ நம்மளுக்கு பிரச்சனையே இல்லாமல் இந்த வாழ்க்கையை தள்ளிடலாம் இல்லை? நீங்கள் மொர்தெகாய் பாருங்களேன். எஸ்தருக்கு ஆள் விட்டு சொல்கிறாங்க, நம்ம இனிமேலேருந்து கஷ்டம் வாழ்கிறது, இந்த வாழ்க்கையை நம்மளை க்ளோஸ் பண்ணிடும், இந்த வாழ்க்கையை நம்மளை காலி பண்ணிடும், அந்த அளவு பெரிய பிரச்சனை ஒன்று கிளம்பி இருக்கு. யார் சொல்லி விட்டது? மொர்தெகாய் எஸ்தர்கிட்ட சொல்லி விட்டான். அதனால் நீ போய் ராஜாவை போய் பாரு, ஏதாவது கிடைக்கும் நம்மளுக்கு, தப்பிச்சிடலாம் அப்படின்னு மொர்தெகாய் எஸ்தருக்கு ஆள் அனுப்பி சொல்கிறான். எஸ்தர் என்ன சொல்லி விட்டா? இந்த ராஜா, இந்த அகாஸ்வேரு ராஜா, இந்த நாட்டு ராஜா, இவரெல்லாம் எனக்கு அனுகூலமாக இருப்பாரா? எனக்கு நம்பிக்கை இல்லை. நமக்கு, நம் இனத்திற்கு இவரெல்லாம் அனுகூலமாக இருப்பாரா? எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் நாம் வணங்கும் தேவாதி தேவன் நமக்கு அனுகூலமாக இருப்பார். அதனால் சித்தப்பா நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம தேவன் நமக்கு அனுகூலமாக இருப்பார். எஸ்தர் ராணி அப்படி தான் சொல்லி விட்டா. இவங்களுக்கு அனுகூலமாக தான் எல்லாம் நடந்துச்சு. எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் யூதர்களுக்கும் அவங்களுக்கு அனுகூலமாகவே
ஃபுல்லாகவே நடந்துச்சு. அதனால தான் அவங்க அந்த நாட்டில் வாழ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு அனுகூலமாக தேவன் எல்லாவற்றையும் நடத்தி தருவார். அப்போது ஸ்மூத்தாக போயிடும் எல்லாமே. எதுவுமே உங்களுக்கு எதிராக வந்து நிற்காது. சரிங்களா? அப்போ உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும், வெற்றி இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்களுக்கு எதிராக வாழ்க்கை இருந்தால் எப்படி வாழ்கிறதுப்பா? தயவுசெய்து உங்கள் பிள்ளைங்களுக்கு அனுகூலமான வாழ்க்கையை நீங்கள் அனுகூலமாக மாற்றி கொடுங்க. நீங்கள் உதவி செய்யுங்க. உங்கள் பிள்ளைங்க சந்தோஷமாக வாழ்ந்துடுவாங்க, நிம்மதியாக வாழ்ந்துடுவாங்க, நிறைய வெற்றி கிடைக்கும். உங்கள் பிள்ளைங்களுக்கு அனுகூலமாய் மாற்றி கொடுங்க எல்லாவற்றையும் பா. உங்கள் பிள்ளைங்களுக்கு சாதகமாய் மாற்றி கொடுங்க பா. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக பா. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகளும், பரம்பரை வியாதிகளும் சரியாகுவதாக பா. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும்பா. அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நீங்களே நரகத்தில் தள்ளிடுவீங்க. வேண்டாமாப்பா. தீ எரிக்கிற இடத்துலலாம் எங்களை அனுப்பாதீங்க. எப்படி வாழ்கிறது? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா. கழுவப்படாத பாவங்கள் எல்லாம் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்க, நீ இயேசுவை வணங்கி பசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த இமை பொழுது உங்களுக்கு ஒப்பான சரிசமமான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு ஏஞ்சல்ஸ் மாதிரி பறந்து உங்களை சந்திக்க மதியவானத்தில் பறந்து வருவோம் அப்பா. அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. மனிதர்கள் பரிசுத்தமாக வாழ்கிறது ரொம்ப கடினம். அதற்கு கூட உங்கள் உதவி தான் தேவைப்படுதுப்பா. சாமி, 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. அந்த பிசாசு நடத்தும் ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக 1000 வருடம் ஆட்சி செய்வதற்காகவே வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க நாங்கள் ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.